இது வீணாங்கடா கைச்சா அடடா அம்மாடா ஜிலேபிடா வெளாங்க வந்து விரல் வந்துட்டு மாத்தி பாடுங்க. ஆமா ஏ அந்தோனி அந்தோனி அந்தோனினா பாடி பாடு. ஏ அந்தோனி ஏய் நீ வாங்க என்னடா என்ன வழுக்கு புடி வச்சிக்கிறா நீ புடிக்காத வழுக்கா நேரி பேசி நின்றா மத்த சும்மா வரணும் அது பண்ணணும் புடி கை தோடி புரியுது ஏய் என் ஏவலுக்கு டேய் 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 உள்ள பேசிக்கலாம் ஏன்டா வழுக்கு வச்ச என்ன வேஸ்ட் ஆடா போண்டா சொல்லலாம் என்ன போய் போடா சொல்ல போறியா ஏய் எதுக்கு ஓடு திரும்பியே பார்க்க கூடாது இனிமே நீங்க ஓடு 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 ஐயா இத பாருங்க நான் உடம்பு கேளுங்க அம்மனை கடிச்சு அம்மனுக்காக வந்து கொண்டு வருது நீதானே நீங்க ஜாதியா ஏடா நீ விட்டு மத்த எடுத்து மரியாதை மத்த படிக்க முடியாது முடியாது கண்ணல வைக்கிறிய சமக்கட்டையா
திரிகிடுதும் சித்தம் கிழிடுதும் திரிகிடுதும் தஜும் தனஜும் ததஜும் 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 ததனந்ததம் ஒரே ஒரு முத்தம் கொடுக்க முடியாது ஒன்றும் போத கிடையாது. என்ன இப்பொழுது காப்பாற்றி கொடுக்க மனமானது மானம் கொடுக்கணும் இப்போ. அம்மா, யாரம்மா நீ? எந்த நாட்டை சார்ந்தவன்? கேட்கும் வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு சோதனை. யார் அந்த கொடியவன்? ஐயா! வரைக்கும் என்னம்மா சம்பந்தம்? ஐயா, இந்த விஜயபுர நாட்டை சேர்ந்தவன் ஏழ்மையான குடியில் பெண்ணாக பாவம். என் பெயர் தான் ஸ்ரீதேவி. பெயர் சொல்லிட்டேன். ஸ்ரீதேவி, இதுதானுடைய மரியாதையா? ஒரு பெண்ணுக்கு உயிருக்கு மேலானது கற்பு. அப்படிப்பட்ட கற்பை காப்பாற்றுவன் நான். காப்பாற்றுவன் யாருன்னு தெரியாமல் கூட போகிறாயே, இதுதான் உன்னுடைய மரியாதையா? ஆமா, நீங்க யாருங்க? நான் தான் இந்நாட்டு இளவரசன். ஆமா, உங்களை பார்த்ததே இல்லை. நீ மட்டுமில்லை, அமர்ந்திருக்காக இவர்கள் இதுவரை யாரும் பார்த்திருக்கவே முடியாது. ஏங்க காஞ்சிபுரம் போய் பேசுறது வர நேரம் இல்ல, செய்யாறுல காலைல ஜாமீன்ல வந்தேன். அம்மா ரவுடி பழகுதுன்னு அதையா அவருக்கு அதனால் சென்று பட்ட படிப்பை முடித்துவிட்டு தாயகம் திரும்பினேன். அவைய குரல் வாசை கேட்டது. ஓடி வந்து பார்த்தேன். அப்பாவி பெண்ணியாக என் வாழ்வில் எத்தனையோ பெண்களை பார்த்தவன், ரசித்தவன், கடந்து வந்தவன். ஆனால் அவர்கள் மீதெல்லாம் வராத காதலாசை உன்னை பார்த்த உடனே வந்தவன். I love you. ஒன் பார்த்து ஒரே ஒரு உம்மா கொஞ்சம் கூட சும்மா
உனக்கு தாமா ஏ மைமா 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 மாமே உனக்கு தாமா மைமா பேரு தாண்டாண்டேலே கபில புதுசாரா வெஞ்சிலே எனக்கு இதெல்லாம் பிடிக்காது விடுங்க என்ன விடுங்க என்னடா சொல்ற நீ வைத்தியர் ஆமா நீ தானே எண்ணெய் விடு நீ என்ன பாவி எதுக்குடா இதெல்லாம் எதுக்கு இந்த எண்ணெய் எதுக்கு இந்த எண்ணெய் எதுக்கு கை கால் குடைச்சல் தோள்பட்டவடி தசை வலி முடக்குவானம் எலும்பிலே வானம் தீக்காய் கண்பு போட்டவனுக்கு சிறந்த முறையில் இருக்கிறது எஸ் சீனிவாசன் பிபிடி NEAKB கசர்க சிசு தரப்பு ஆகாஷ் கிளினிக் நம்பர் 105 நவீன் நாயக தெரு ரங்கா ஹோட்டல் எதிரில் போலூர் ரோட் சேட்பாட் 404181253168 ஏண்டா ஆமா ஏமா இந்த எண்ணெய் எதுக்கு கை கால் குடைச்சால் இந்த எண்ணெய் எதுக்கு தோள்பட்டவளை இந்த எண்ணெய் எதுக்குடா ஒரு மனுஷனுக்கு தேவையான முதல் எண்ணெயே இந்த எண்ணெய் என்னடா சொல்ற ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த எண்ணெய் தான் முதல்ல யூஸ் பண்ணுவாங்க ஏன் எண்ணெய் எனக்கு ஒண்ணு புரியலையே இப்ப நம்ம உடம்புல எதனா நோய் வச்சுன்னு தாங்க முடியாது சுருக்குன்னு குத்தின்னு இருக்கும் குத்திக்கிட்டே இருக்கு ஏன்டா இருக்கலாம் செத்து போலாம்னு நினைப்போம் அப்போ எந்த எண்ணெய் ஊத்தின்னு கொதிச்சுக்கிட்டு சேர்த்து போடலாம் ஆமா அவன் என்னதான் ஆமா நீதான் வயதுக்காரனாச்சே 4 முறை ஓடி வருது பேரு நிக்கலன்னா ஒண்ணும் முடியலம்மா நானும் அடிச்சு பாக்குறேன் வயிற்று என்னன்னு பண்ணி பாக்குறேன் ஒன்னும் முடியல கடமுடா வந்து உட்காந்தா பஞ்சோட்டி அறிகிற மாதிரி அறியுது 2 வாட்டி போய் பாக்குறேன் மொத்தம் சொல்லுமா இத பாருங்க ஐயா யாராவது பிரச்சனை இருக்கு பிரச்சனை எனக்கு தான் என்ன இத பாருங்க ஐயா நான் யாருங்கற ஐயா 6 மணிக்கு கல்யாணம் வந்தா போய் விட்டு 6 மணி வரைக்கும் பிரச்சனை தான் பிரச்சனை தானே ஆமா ஐயா இத பாருங்க ஐயா என்னன்னே தெரியல 10 நாளா மழையிலே ஆன 2 மணி 1 மணி 3 மணிக்கு சீன் கட்டி ஆட்ட ஆடுறோம் மழையில நடிச்சிட்டு பேச முடியல பாட முடியல தொண்டை கட்டிக்கிச்சு ஆமாங்க கைத்து மேல தூக்கு அப்படியே இரு ஏங்க போய் கரெக்டா பாக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற நீ குருள் யார் நானு கொஞ்சம் அப்படி ஓரமா போ வைத்தியக்காரர் நின்னுங்கறல உனக்கு என்ன கம்முனு பாத்து இருக்கு கம்முனு நீ பாரு நான் தான் மேல பாக்குறேன் என்ன தெரியும் எனக்கு டோரி கண்ணு கண்ணு கீழ பார்த்தா தான் மேல பாக்குற மாதிரி மேல பார்த்தா தான் கீழ பாக்குற மாதிரி பாக்குற மாதிரி. சரியா? கீழ இருந்து மேல பாக்குற நீ பாரு இப்ப பாரு நான் கை தூக்கு அப்படியே கீழே போகுது பாரு. ஏய் சிலும் கூடாது கீழே போக கூடாது. நரம்பு சுத்து விட்டுருவா அப்புறமேட்டு கம்முனு போய் தருமரா தொண்டையில் கிச்சு கிச்சு இருக்குது ஐயா அதுக்கு என்ன ஐயா சாப்பிடணும் செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க பிரச்சனை என்னடா மாத்திரை மாத்திரை சாப்பிட்டாலும் யாருன்னா உட்காந்து ஆட்ட பாப்பாங்களா அது மிக்ஸி மாத்திரமா விக்ஸுடா விக்ஸு வித்தியாசம் தெரியல உனக்கு உனக்கு பிரச்சனை ஐயோ எனக்கு தான் பிரச்சனைப்பா தாங்க முடியல எல்லாம் இருந்தாலும் பண்றதுதான் அணைத்து விட்டு மண்ணு நிலை பாடிக்கொண்டிருந்தாரல்லவா யார் அவன் ஊறப்பட்ட லைட்ட போட்டு போட்டு கண்ணு பூரா அப்படியே ஒரு மாதிரியா தெரியுதுடா தூரமா வர ஆளுங்க யாருமே தெரியல அப்படி புடவை கட்டி மறைச்சாப்ல இருக்குதுடா கண்ணு காமியா ஆமாங்க பிரச்சனை இருக்குது ஆனா இது மருந்து வச்சுக்கிறேன் மருந்தா எங்க வச்சிருக்க பையிலுமா அதுல வச்சுக்கிற மருந்தா கூட வந்து பொருள்லாம் சேர்த்தா தான் மருந்து வேலை செய்யும் அது எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்லடா கடிக்காது ஆனா இதை கண்டுபிடிச்சு கூட்டு வர்ற பணத்தை வச்சு நான் கண்ணு சரி பண்ணி சரி வா சொல்றா ஒண்ணு இல்ல கருவாட்டு ரத்தம் 1/4 லிட்டர் வாங்கிக்கோ கருவாட்டு ரத்தம் 1/4 லிட்டர் பரவாயில்லையே கொசு மூத்திரம் 1/2 படி அதுக்கு மேல வேணாம் மந்து வச்சு சரி ரெண்டுத்தையும் எத்தான் நைட்ல என்ன பண்ற 12 மணிக்கு முக்கூட்டானுக்கு போ முக்கூட்டுக்கு ஒரு குட்டா எடுத்து போ நான் சுக்குடகிற மருந்து ரெண்டுத்தையும் பேஞ்சு முக்கூட்டுல போடு பத்து கண்ணு வீட்டுல பத்துன்னு வெடி 7-5 மணி கண்ணு மொத்தம் புழுக்கு கருவாட்டு ரத்தம் என்னங்க எங்க இருந்து வந்தான் இவன் வைத்தியர் என்னங்க உண்மையான எனக்கு காது வைக்கிறீங்க காதல கீழே எந்த அதே இடத்தில் என் உயிரியை விட்டு விடுவேன் இல்லாத வாழ்க்கை நினைத்த பார்க்கவே முடியாது அப்படியா இத பாருங்க எனக்கு அந்த தாயில தந்தையில சொந்த பந்தம் யாரும் இல்லாத அனாதைங்க ஐயோ எனக்கு அந்த 20 உடன்படித அண்ணன் ஒருவர் மட்டும் தாங்க
ஐயோ ஏங்க நம்ம கதையில அண்ணன் வரவே கூடாது. ஏன் அண்ணன் நல்லவருங்க? காதலுக்கு எதிரியாச்சே. என்ன பிரகாஷ் ராஜ் இல்லங்க? வடிவேலா? இல்லங்க பேக்கரி வாங்க வரா? உத்தமரங்க சொல்றா எங்க அண்ணன். அப்படியா? ஆமா. சரி என்னங்க குறைப்படி வந்து அண்ணன் பெண் இவ்வளவுதான். ஆமா. புறப்பட்டு போகலாம்.